ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வின்ஹோம் ஸ்டடி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 9th நியூ தமிழோட நூல்வெளி பார்ட் 1 பற்றி பார்க்க போகிறோம். முதல் 5 இயலுக்கு பார்க்கலாம். 1. ஈரோடு தமிழின்பன் எழுதிய தமிழோவியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை தான் இதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கவிதை எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இந்த கவிதை குறித்து அந்த கவிஞர் முன்னுரையில் எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டிருக்காரு. ஈரோடு தமிழென்பன் புது கவிதை, சிறுகதை முதலான பல வடிவங்கள்லையும் படைப்புகளை வெளியிட்டிருக்காரு. ஹைக்கூ, சென்றியூ, லிமரைக்கூ அப்படின்னு புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்திருக்காரு. இவரோட வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற கவிதை நூலுக்கு 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கினார். தமிழென்பன் கவிதைகள் தமிழக அரசோட பரிசு பெற்ற நூல்னு சொல்லியிருக்காங்க. இவரது கவிதைகள் இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு தூது. தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் தூது என்பதும் ஒன்று. இது வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம் என்னும் வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. இது தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவன் பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக 10ஐயும் தூது விடுவதாக கலிவெண்பாவால் இயற்றப்பட்டது. தமிழோட தூது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்துள்ளது. இந்த நூலில் 268 கன்னிகளை கொண்டுள்ளது. தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கன்னிகள் இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. இந்த நூலை 1930 உவேசா முதல்ல பதிப்பிச்சார். இதோட ஆசிரியர் யாருன்னு தெரியாது. இந்த கன்னி எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்துக்கனியே என் முத்தமிழே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கவிஞர் தமிழொலி. இவரோட காலம் 1924 1965 வரைக்கும் புதுவையில் பிறந்தார். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனோட மாணவராகவும் விளங்கியவர். மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர். நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் இதெல்லாம் இவரோட படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவை. இந்த பாடப்பகுதி தமிழொலியின் கவிதைகள் அப்படிங்கிற நூலில் பட்டமரம் அப்படிங்கிற டைட்டிலில் இடம்பெற்றிருக்கும். நெக்ஸ்ட்டு பெரிய புராணம். சுந்தரரின் திருத்தொண்டர் தொகை அடியவர் பெருமையை கூறுகிறது. இதை சிறிது விரித்து நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்டது தான் திருத்தொண்டர் திருவந்தாதி. ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது. இந்த 2 நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக 63 சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டது தான் திருத்தொண்டர் புராணம். இதன் பெருமை காரணமாக இது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சேக்கிழார் சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று இவரை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டுகிறார். பெரிய புராணம் அப்படிங்கிற இந்த நூலில் இது ஃபுல்லாக சோழ நாடோட சிறப்புகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு புறநானூறு. 8 தொகை நூல்களுள் ஒன்று தான் புறநானூறு. இது பண்டைய வேந்தர்களின் வீரம், வெற்றி, கொடை குறித்தும் குறுநில மன்னர்கள், புலவர்கள், சான்றோர்கள் உள்ளிட்டவர்களின் பெருமையை பற்றியும் அன்றைய மக்களின் புற வாழ்க்கையை பற்றியும் கூறுகிறது. இந்த நூல் பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்கிறது. நெக்ஸ்ட்டு தண்ணீர் அப்படிங்கிற டைட்டிலில் கந்தர்வனோட ஒரு சிறுகதை. கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறையில் பணியாற்றியவர். கவிதைகளையும் எழுதியிருக்கிறார். சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் இதெல்லாம் இவரோட குறிப்பிடத்தக்க சிறுகதைகள். நெக்ஸ்ட்டு தொடர்நிலை செய்யுள் வரிசையில் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை இரண்டும் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்கின்றன. மணிமேகலை ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு. இது பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம். பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம். இக்காப்பியம் சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வருணனைகளும் நிறைந்தது. பௌத்த சமய சார்புடையது. கதை அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறுவர். 30 காதைகளாக அமைந்துள்ள மணிமேகலையின் முதல் காதை தான் விழாவரை காதை. மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். சாத்தன் என்பது இவரோட இயற்பெயர். இவர் திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை அப்படிங்கிற ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர். கூலவாணிகம் செய்தார். கூலம்னா தானியம்னு அர்த்தம். இக்காரணங்களால் இவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்பெற்றார். சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர் என்பர். தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டியுள்ளார்.
நெக்ஸ்ட்டு திருக்குறள். உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள். இனம், சாதி, நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமறை இந்த நூல். இது முப்பால், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர் இது மாதிரி ஒரு 10 பேரால் திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதப்பட்டுள்ளது. இவ்வுரைகளுள் பரிமேலழகர் உரை தான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த நூல் 18 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூலை போற்றும் பாடல்களோட தொகுப்பு தான் திருவள்ளுவ மாலை. உலகின் பல மொழிகளிலும் பன்முறை மொழிபெயர்க்கப்பட்டதுடன் இந்திய மொழிகளிலும் தன் ஆற்றல் மிக்க அறக்கருத்துக்களால் இடம்பெற்றது திருக்குறள். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் இதுதான் சொல்கிறாங்க. பிற அறநூல்களைப் போல் அல்லாமல் பொது அறம் பேணும் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருக்கு நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வ புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னாப்போதார், பெருநாவலர் போன்ற சிறப்பு பெயர்களும் உண்டு. நெக்ஸ்ட்டு வைரமுத்து. தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் என்னும் ஊரில் பிறந்தவர். இந்திய அரசின் உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருதை பெற்றவர். கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற புதினத்துக்காக 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு. இந்தியாவில் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதையும் 7 முறையும், மாநில அரசோட விருதை 6 முறையும் பெற்றவர். இவருடைய கவிதைகள் இந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் போன்ற பல மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த பாடப்பகுதி வைரமுத்து கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஓ என் சமகால தோழர்களே அப்படிங்கிற டைட்டிலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு தொல்காப்பியம். தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். இதை இயற்றியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியம் பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூல்களுக்கு முதல் நூலாக அமைந்திருக்கிறது. இது எழுத்து, சொல், பொருள் என்ற 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டுள்ளது. எழுத்து, சொல் அதிகாரங்களில் மொழி இலக்கணங்களை விளக்குகிறது. பொருள் அதிகாரத்தில் தமிழரின் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் இந்த நூல் விளக்குகிறது. இந்நூலில் பல அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியலில் அடிப்படையில் விளக்கியிருப்பதை அயல்நாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றனர். இது தமிழரின் அறிவாற்றலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட்டு குடும்ப விளக்கு. குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டுகிறது. குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி முதன்மையானதும் இன்றியமையாததும் ஆகும். இந்நூல் 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளன. 2ஆம் பகுதியில் விருந்தோம்பல் தலைப்பிலுள்ள தலைவியின் பேச்சில் இடம்பெற்றுள்ள கவிதைகள் தான் பாடப்பகுதியாக உள்ளன. பாரதிதாசனோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இவர் பாரதியின் கவிதையின் மீது கொண்ட ஈர்ப்பினால் பாரதிதாசன் என்று தம் பெயரை மாற்றிக்கொண்டார். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம் உள்ளிட்டதெல்லாம் இவரோட படைப்புகள். இவர் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது. இவரது பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி 1969ஆம் ஆண்டு வாங்கியிருப்பார். நெக்ஸ்ட்டு தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. அவை 18 கீழ்க்கணக்கு நூல்கள் என தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் ஒன்று சிறுபஞ்சமூலம். 5 சிறிய வேர்கள் என்பது தான் இதோட பொருள். அவை கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. அதுதான் அந்த 5 பொருள்கள். இவ்வேர்களால் ஆன மருந்து உடலின் நோயை போக்குகின்றது. அதுபோல சிறுபஞ்சமூல பாடல்களில் உள்ள 5 கருத்துக்கள் தான் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவனாக அமைந்துள்ளன. இப்பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர். காரி என்பது இவருடைய இயற்பெயர். ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். மா காரியாசான் என்னும் பாயிரச்செய்யுள் இவர் சிறப்பிக்கிறது. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கோர் புத்தகசாலை அப்படிங்கிற இப்பகுதி பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிக சிறந்த பேச்சாளராக விளங்கியவர். எழுத்தாளரான அண்ணாவை தென்னகத்து பெர்னாட்ஷா என்று அழைத்தனர். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர். அவரது பல படைப்புகள் திரைப்படங்களாயின. தம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள், திரைப்படங்கள் மூலமாக முதலில் பரப்பியவர் இவரே. 1935 சென்னை பெத்தநாயகம்பேட்டை கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றியவர். ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலை மணி, காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியராகவும், குடியரசு, விடுதலை ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் இருந்தார். முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றதும் இருமொழி சட்டத்தை உருவாக்கினார். சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றார். தேங்க்யூ. அண்ட் நம்ம சேனலை பிடிச்சவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.